இன்றைக்கி சண்டே வீட்டில் வந்து நான் பெப்பர் சிக்கன் மசாலா பண்ணேன். அது எப்படி பண்ணேங்கிறத சொல்கிறேன். கொஞ்சம் ஒரு கடாயில் பெப்பரு, சோம்பு, சீரகம் எல்லாத்தையும் போட்டு ஒரு 4 காஞ்ச மிளகாய் போட்டு அதை நல்லா கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கிட்டேன். அப்படியே ஃப்ரை பண்ணேன். அதை எடுத்து அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு இந்த ஃப்ரை பண்ண இதெல்லாம் போட்டு பவுடராக்கி வச்சுட்டேன். அது பவுட்ரு ஆனோன்னா ஒரு சைடு எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயை வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றினேன். பட்டை, கிராம்பு, அந்த அன்னாசி பூ அது போட்டேன். அதை கொஞ்சம் அப்படியே ஹீட் பண்ணிவிட்டு அப்புறம் சாம்பார் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு 150 கிராம்ஸ் இருக்கும். அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணேன். அது ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு கிளறி விட்டு நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு கிளறி விட்டேன். அப்புறம் எனக்கு ஸ்பைஸியாக வேணுங்கிறதுக்காக ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு தக்காளி 1 போட்டேன். இது சில பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க பெப்பர் சிக்கனுக்கு, பட் எனக்கு போட்டேன் கொஞ்சம் புளிப்பு வேணுங்கிறதுக்காக. அப்புறம் 1/2 kg ஸ்கின்லெஸ் சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை போட்டு அந்த மசாலாவோட கிளறி விட்டேன். நல்லா பெரட்டிட்டு அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு அப்புறம் நான் அரைச்சி வச்சுருந்தேன்ல அந்த மிக்சியில் அந்த மசாலா ஃபுல்லாக எடுத்து கொட்டி நல்லா கிளறி விட்டேன். அப்புறம் கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு தண்ணி ஊற்றினேன். கொஞ்சம் கிரேவியாக வேணும்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றினேன்னா அதை அப்புறம் போட்டு ஒரு இது கவர் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே கொதிக்க விட்டேன் மூடி போட்டு. அப்புறம் எடுத்து பார்த்தா நல்லா திக்காக இருந்துச்சு. கொஞ்சோண்டு கொத்தமல்லியை மேலே தூவிட்டு அப்படியே சூடாக ரைஸ் வச்சுருந்தாங்க அம்மா. ஒயிட் ரைஸோடு இந்த கிரேவியை போட்டு சூடாக சாப்பிட்டப்போ செம்மையாக இருந்துச்சு இந்த கிளைமேட்டுக்கு.